சென்னையில் கார் மோதி கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவத்தில் திமுக கவுன்சிலரின் பேரன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். அவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை திருமங்கலம் பள்ளிசாலை வழியாக கல்லூரி மாணவர்கள் நிதின் சாய், அபிஷேக் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக அதிவேகமாக வந்த சொகுசு கார் இருசக்கர வாகனம் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இதில் பின்னால் அமர்ந்திருந்த நிதின் சாய் தூக்கி வீசப்பட்டு அதே இடத்திலேயே உயிரிழந்தார். அபிஷேக் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பள்ளி மாணவியை காதலிப்பது சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனையில் கார் ஏற்றி கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. கார் மோதி நிதின் சாய் மரணமடைந்த விவகாரத்தில் அந்த காரின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்தது திமுக கவுன்சிலர் கே நகர் தனசேகரின் பேரன் சந்துரு என்பது தெரியவந்துள்ளது. இதனால் சந்துருவை போலீசார் தேடி வந்த நிலையில் கவுன்சிலர் தனசேகரன் சந்துருவை ஜே நகர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து உதவி ஆணையர் பிரம்மானந்திடம் சரணடைய செய்தார். பின்னர் சந்துருவை காவல்துறையினர் கைது செய்தனர்.